என்ன பாலாஜி அண்டாக்குள்ள என்ன வச்சிருக்க? ಏನಾದ ನೋಡು, ಏನದ ನೋಡು. ಹಾಂ ಚಾಪ ಬೇಸು ನೋಡು, ಮೀನಾದ. ಹಾಂ ಫಸ್ಟ್ ಹಿಂಗೆ வா, கடிச்சிருமா? இல்லடா அது ஏய் மாமா கீழே கீழே வச்சிரு. பாலாஜி கண்ணு இருக்கா பாடுறா? எலி மாதிரியே இருக்கு பாரு, முன்னாடி மூஞ்சி சின்ன எலி மாதிரி இருக்கா இல்லையா? சுமார் சுமார் சுமார். காலை காட்டுனா காலை காட்டாமல் இருக்குது. ஏடா மாற்ற வந்து பாலாஜி ஆமாம் காலையில் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு பாரு, கால்வாயிலேருந்து வீட்டுக்கு வந்துருச்சு. அதனால் வீட்டில் எடுத்து வச்சுருக்கோம், சரியா இல்லையா? அப்புறமா போய் கிணத்துலையோ எல்லாம் விட்டுருவோம், இருக்கட்டும் ஒரு 2 நாளைக்கு. ஆனால் ஆமை புகுந்த வீடு விளங்காதுன்னு சொல்லுவாங்க, புரியுதா? ஆமை புகுந்த வீடு கிடையாது, அந்த மாதிரி அர்த்தம் கிடையாது. ஆமை ஒன்று முயல் ஆமை கதை தெரியுமா இல்லையா? முயல் ஓடி போயும் ஆமை மெதுவாக போய் ஜெயிக்கும், புரியுதா உனக்கு? அதனால் ஓடி ஓடி போய் போய் இழைச்சி நின்றுக்குருவாங்க. ஆனால் இது வந்து மெதுவாக போய் வாழ்க்கையில் ஜெயிக்கும். அது மாதிரி ஆமை கதை வந்து பழைய காலத்தில் நல்லா சொல்லுவாங்க, புரியுதா? இயலாமை செய்யாமை முடியாமைன்னு சொல்கிற மாதிரி அந்த ஆமை தான் இருக்கக்கூடாது நம்மள்கிட்ட. இருந்தால் நம்ம முன்னேற முடியாது. நம்ம முன்னேறணும்னா ஆமை மாதிரி மெதுவாக வேலையை பண்ணி எங்கே போனாலும் மெதுவாக பண்ணி ஜெயிக்கிறோம், சரியா? அதனால தான் முடியாமல் இயலாமல் செய்யாமல் இருக்கக்கூடாது, அந்த ஆமை இருக்கக்கூடாது. இந்த ஆமை வீட்டில் இருக்கிறது தப்பே கிடையாது. பாரு எப்படி திரும்பி பார்க்குவார் மூஞ்சி, சரியா இல்லையா? சோர்வாக இருக்குது, தூக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. தலையை காட்டுதா பாரு, வாய் திறக்க முடிச்சு பாரு, உள்ளே போயிடுச்சு வரலாம். பார்த்தியா டப்புன்னு கீழே போட்டு அதை உடஞ்சி போகும். ஓடு எப்படி இருக்கு பாரு, மேலே ஓடு நல்லா இருக்கா இல்லையா? அந்த ஓடு தான் அது நம்ம தலை மாதிரி, அதை காப்பாற்ற உயிர் மொத்தம் எந்த பிராணியாவது பிடிக்க வருதுன்னு வச்சுக்கோ. எப்படி கை கால் வாய் எல்லாத்தையும் உள்ளே இழுத்துருச்சு பாரு, பின்னாடி கால் இருக்குது, கை தலையெல்லாம் கொண்டு உள்ளே போயிடுச்சு பாரு, பார்த்தியா இல்லையா? ஓகே, அந்த மாதிரி பாதுகாக்கிறது தான் அந்த ஓடு, மண்டை ஓடு மாதிரி மேலே பெருசாக இருக்கு பாரு. நல்லா இருக்கா? இருக்கட்டும், அப்புறம் வீட்டில் விட்டுருவோம். அது குளத்துல போய் நில்லு வரேன். ஆமையை பாருங்க, கை காலை உள்ள வச்சுக்கிட்டு வெளியே வர முடியும். ஏக்கா திவ்யாக்கா வாக்கா நன்மை அது ஏன் பாருங்கல்ல, அது நோடத்தை வச்சு நோட தலைங்க தோசை வாக்கா திவ்யாக்கப்பா. ಚಾಪ ಚಾಪ ನೀನೇ ಹೇಳಿದ್ರು ಚಾಪ ಮೀನಾ ಮೀನಾ ಅಂತ. ಆ ಮೀನಾ ಹೆಂಗಾದ್ರು ಫ್ರೈ ಮಾಡಮ್ಮ, ನೀನು ಮಾಡ್ತೀಯ? ತಿಂದಿಯಲ್ಲ ಮೀನಾ? ಆ ಮೀನೇ ಹೆಗ್ಗಡ ಬರ ನಿನಗಾಗಲಿ ಹೆಗ್ಗಡ ಬರ ಹೆಂಗಡ ಬರ ಕೇಳ್ಕಲ್ಲ ಅವ್ನು ಪಲ್ಚೂರು ಮಟ್ಟೇನಿ ಹಿಂಗೆ ಓಡ್ದ ನಿಲ್ಲು. ಗಮ್ಮುಡು பழைய கல் போட்டுட்ட பழைச்சி. கொஞ்ச நேரம் வெயில் ஆளுமே பார்த்துக்கிங்க. பயமா இருக்காது. அதுக்கு பயமா இருக்கா? உனக்கு பயமா இருக்கா? அதுக்கு அது பாரு, தண்ணியிலே எப்படி விளையாடுது, வெளியே எப்படி இதாகுது பாரு. நான் போ பாலாஜி கூப்பிட்றேன் போ. எங்கே போகிற அடிக்கடி போட்டுச்சேன்னா கால் நடக்க முடியாதுண்ணா. கணிக்க போறியா?
சொல்கிறா எங்கடா போகிற இல்லை இல்லை அங்கே போன மிஷினில் லாப்பி தூக்குவேன் பாலாஜி ம் பார் தலை உள்ளே கொண்டு விரிச்சு பார் பாக்ஸ் எல்லாம் உள்ளே விரிச்சு பார் உடம்பு எப்படி இருக்கு பார் சரியா அடிபிடிச்சான்னு தெரியல ஆனால் இது ஓடு பாருங்க இது நல்லா இருக்கு பாரு ஆ இது கெட்டியாக இருக்கு பாரு மரத்தில் ಒಂದು ಟೈಮ್ ಎಕಡೆ ಹೋಗ್ತಾ ಗೊತ್ತಾಗಲ್ಲ ಇಲ್ಲ பாத்தியா ம் ஆனால் தண்ணியிலையும் வாழும் நிலத்துலையும் வாழும் பார்த்துக்கோ தவளை மாதிரி ம் ம் நீ தண்ணியில் விட நான் விடுவா நான் விடு பாலாஜி தண்ணியில் விட்டுரு ஆ மெதுவாக அப்படி போடக்கூடாது மெதுவாக விடணும் அது ஒன்றும் செய்யாது ನೀರಾಗ ಹಾಕಿದ್ರು ಬಾ ನೀರಾಗ ಹೋಯ್ತು ಏನು ಬಂದದ ಏನು ಒಂದೊಂದು ಎಣಿಸಿ ಹಾಕಾಗತ್ತೇನ ಏನು ನಿದ್ದೆ ಮಾಡಕತ್ತದ ತೂಗಿ ಬಿಡ್ರಿ ಹೇಳಿ ತೆಗಿ ಬಿಡೋದು ಹೊರಗೆ ಬಿಸಾಕಮ್ಮ ಬೇಡ ಇರಲಿ ಭವನಿ ಇರಲಿ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்